Taste the Daily. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அரசு மருத்துவமனையில் காய்ச்சல் காரணமாக வந்த சிறுவனுக்கு மருத்துவமனை நிர்வாகம் முறையான சிகிச்சை அளிக்காததால் பெற்றோர் அதிருப்தியடைந்தனர். இந்த மருத்துவமனையில் சுமார் 3 கோடி ரூபாய் செலவில் அவசர சிகிச்சை பிரிவு தொடங்கப்பட்டது. இருந்தும் போதிய மருத்துவ உபகரணங்கள் இல்லாத நிலை உள்ளதாக தெரிகிறது. இந்நிலையில் 100 டிகிரி காய்ச்சல் காரணமாக கட்டப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த 8 வயது சிறுவனுக்கு பரிசோதனை செய்யாமலேயே மருத்துவர் மருந்து சீட்டு வழங்கியதாக கூறப்படுகிறது. பின்னர் ஊசி போடுமாறு சிறுவனின் தாயார் நிஷா முறையிட்டும் செவிலியர்கள் அதற்கு மறுத்து வாக்குவாதம் செய்ததால் சிறுவனை அழைத்துக் கொண்டு தனியார் மருத்துவமனையை அவரது தாயார் நாடியுள்ளார். விடியா திமுக ஆட்சிகள் அரசு மருத்துவமனை நிர்வாகத்தின் அலட்சியத்தால் மக்கள் தனியார் மருத்துவமனையில் அதிகம் செலவழித்து மருத்துவம் பார்க்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. வலிக்குதுன்னு சொல்கிறான், ஒரு இன்ஜெக்ஷன் அது போடுங்கன்னு சொல்லி நாங்கள் கேட்டோம். பட் அவங்க அந்த நர்ஸ் வந்து, என்ன மேடம் நீங்கள் டாக்டருக்கு தெரியாதது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டு எங்கள் கூட கொஞ்சம் ஆர்கியூமெண்ட் பண்ணாங்க. நாங்கள் சரி வேறு எதுவும் பேச முடியல, சரி ஓகேன்னு வந்துட்டோம். தர்மபுரியில் உள்ள உழவர் சந்தையில் பொங்கலுக்கு தேவையான காய்கறிகள், கரும்பு, மஞ்சள் கொத்து, இஞ்சி கொத்து ஆகியவற்றை வாங்க மக்கள் குவிந்தனர். பொழுது விடிந்தால் பொங்கல் பண்டிகை என்ற நிலையில் இன்று தர்மபுரி உழவர் சந்தையில் கரும்பு, மஞ்சள் கொத்து, இஞ்சி கொத்து மற்றும் காய்கறிகள் வாங்க அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் குவிந்தனர். தலைநகர் சென்னையில் இருந்து பொங்கல் பண்டிகையை கொண்டாட சொந்த ஊர் செல்லும் மக்களால் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. குரோம்பேட்டையில் இருந்து தாம்பரம் ஜிஎஸ்டி சாலை முழுவதும் கடும் போக்குவரத்து நெரிசலால் சிக்கி தவிக்கும் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. திறனற்ற திமுக அரசின் ஏவல் துறையினர் முறையாக போக்குவரத்து சீர் செய்யும் பணியில் ஈடுபடாததால் நெரிசலில் சிக்கி அவதியடைந்ததாக வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவித்தனர்.